அநேகருக்கு பாவம் செஞ்சதுனால ஏற்படுகிற பிரச்சனையை விட, அல்லது பாவம் செஞ்சதுனால ஏற்படுகிற கவலையை விட, பாவம் செஞ்சிட்டோமேன்ற ஒரு கவலை தான் அதிகமா இருக்கும். உண்மைதானுங்களே? பாவம் என்பது ஒரு நிமிஷத்து வேலை தான். கோவமோ எரிச்சலோ எதுவே ஒரு நிமிஷம், அதான் பாவம். ஆனா அதை நினைச்சு 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 குற்றப்பழியில போய் தேவனை விட்டு விலகி போக செய்து விடுகிறது தான் இந்த பிசாசனுடைய கிரியை. பாருங்க, சாத்தானுடைய நோக்கமா அதுதான். நீ பாவம் செஞ்சுட்ட, நீ பாவம் செஞ்சுட்ட, பாத்தியா, நீ போய் இந்த பாவத்தை செஞ்சிடலாமா? எப்படிப்பட்ட ஆளு, உன் மேல இயேசுவில் நம்பிக்கை வச்சிருந்தாரு, நீ இந்த பாவம் மட்டும் செய்யாம இருந்தீங்கன்னாக்கா இன்னாலும் நீ வந்து அவர்கிட்ட எதுக்கட்டலாம் உனக்கு கொடுப்பாரு. இப்ப நீ பாவம் செஞ்சுட்ட, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ இயேசுகிட்ட நீ போவாத, நீ ஜெபிக்காத, நீ பைபிள் வாசிக்காத, சபைக்கு போவாத, அட நீ போய் சபையில போய் நிற்கும் போது உன்னை இயேசு பார்த்து வெறுத்துருவாரு, உன் மேல கோவப்படுவார், உன் பாவத்தை வெளியரங்கமாக்கிடுவாரு. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி ஒரு ஆவி பேசுது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இல்ல, இயேசு கிறிஸ்து உன்னுடைய எல்லா பாவத்துக்காகவும் கம்மைத்தாமே பலியாய் அவர் கொடுத்திருக்கிறார்.